இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஹேவ் டு சாப் மை பேங்க்ஸ். சரி, உங்களுக்கு அது அப்படியே ஒரு வீடியோவாக காமிச்சிடுறேன். நான் எப்படி பேங்க் ஸ்டாப் பண்ணுவேன். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா வி தான் எடுப்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். அதனால் ஆக்சுவலி வியூ மாதிரியும் எடுப்பாங்க, பட் வியில் தான் கம்மி ஹேர் தேவைப்படும். அதனால் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் வி. இது பார்ட்டிஷன் எடுக்கிறது தான் ரொம்ப தொல்லை. ஆக்சுவல் ஹேர் கட்டை விட ரொம்ப பார்த்து பார்ட்டிஷன் எடுக்கணும். திஸ் சைடு ஐம் டேக்கிங் அண்ட் கொஞ்சம் கண்ணாடி பார்த்து நான் பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபைனலி இந்த வி பார்ட்டிஷன் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஹேரை டைப் பண்ணிக்கலாம், இப்போதான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த வீல இன்னொரு குட்டி வீ நான் எடுப்பேன். அப்படியே நான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ப்ரிசிஷனாக எடுப்பேன். அதனால தான் எனக்கு அந்த பார்ட்டிஷன் எடுக்க லேட் ஆகும். அப்படி பெர்ஃபெக்டாக வரணும்ல. இந்த குட்டி வீல ஸோ இதுதான் வீக்குள்ள வீ. எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் ஆக்சுவலி ஒர்க் ஆயிருக்கு. கரெக்டாக எடுத்துருக்கேனான்னு கண்ணாடியில் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் காமெடியாக இருந்தால் கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து நான் வீக்குள்ள வீ எடுத்துட்டேன். ஓகே, இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் லென்த் இருக்க போகிற ஹேர். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். நம்ம கட் பண்ண ஹேர் கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன். அப்படி கீழே விட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக இருக்கான்னு கட் பண்ணுங்கள். ஸோ அதை